தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பமாக பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் டிவிக்கே திணறல். இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்தித்தார் விஜய். ஆளுநருடன் தமிழகத்தின் உயர் அதிகாரிகள் திடீர் சந்திப்பு. தனிப்பெரும் கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோராமல் ஏதேதோ செய்து கொண்டிருக்கும் விஜய். விஜய் முதல்வராவதை தடுக்க பார்க்கிறது பாஜக என திருமாவளவன் பாஜகவின் மீது கடும் விமர்சனம். திருமாவளவன் மட்டுமல்ல, சிபிஐ, சிபிஎம் மாநில செயலாளர்களும் பாஜகவின் மீது கடுமையான விமர்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சனங்களை கண்டும் பாஜக தலைவர்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அண்ணாமலை களமிறங்குவாரா? இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் அல்ல, அவர்தான் கிங் என செம்மலை அதிரடியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசியலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியலில் பரபரப்பான சில சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. விஜய் கட்சி தனிப்பெரும் கட்சியா வந்தோம், இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியாம ஒரு பக்கம் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. 118ங்கிற மேஜிக் நம்பரை காட்ட முடியாம விஜய் அவர்கள் பல பக்கமும் திணறிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது தான் கடந்த 2-3 நாட்களாக நம்ம களத்துல பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஆளுநர் அவர்கள் 118 இடங்கள் வேணுங்கிறத ஒரு விஷயம் விஜய் கிட்ட நேரடியா சொல்லிட்டாரு. விஜய் அவர்களும் பல்வேறு கட்சிகிட்ட ஆதரவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா எந்த கட்சியும் விஜய்க்கு இன்னைக்கு வரையில காங்கிரஸை தவிர வேற யாருமே ஆதரவு கொடுத்த மாதிரி யாரும் தெரியல. ஆனா இன்னைக்கும் 2வது முறையா விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதா ஒரு தகவல்கள் வருது. ஆனா விஜய் அவர்கள் நேரடியா போகலையாமா. ஆளுநர் தான் விஜயை நேரடியா அழைச்சி 118ங்கிற மேஜிக் நம்பர் எப்படி கொண்டு வர போறீங்க, நிலையான ஆட்சி எப்படி கொண்டு வருவீங்க, 113 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு எப்படி தமிழ்நாட்டுல நிலையான ஆட்சி நடத்த முடியும், 234 எம்எல்ஏக்கள் கொண்ட தமிழக சட்டசபையில வெறும் 113 நம்பர்ஸை வச்சுட்டு எப்படி நீங்க நிலையான ஆட்சி மக்களுக்கு உங்களால கொடுக்க முடியும்னு நீங்க நம்புறீங்கன்னு சில கேள்விகள் ஆளுநர் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு விஜய் அவர்கள் நான் பதவி ஏத்துக்கிட்டு பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாராமா. அது நீங்க எந்த யூகத்தின் அடிப்படையில நீங்க சட்டமன்றத்துல பெரும்பான்மை நிரூபிக்க போறீங்க, எந்தெந்த கட்சியில உங்களுக்கு ஆதரவு கொடுக்குதுன்னு நீங்க பட்டியல் கொடுங்க, 118 பேருடைய ஆதரவு கடிதம் எனக்கு வேணுங்கிறது ஆளுநர் அவர்கள் நேரடியா ஸ்ட்ரிக்டா சொன்னதா ஒரு தகவல்கள் வருது. அது மட்டும் இல்லாம பாஜக மீது வீண் விமர்சனங்கள் எல்லாமே தொடர்ந்து வச்சுக்கிட்டே வராங்க. நம்ம திருமாவளவன் அவர்கள் நேத்து வரையிலையும் விஜய ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு தமிழக லெட்டர் பேடு கட்சிகள் எல்லாமே பேசிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தான் அதே கட்சிகள் எல்லாமே விஜய் முதல்வராவத ஆர்எஸ்எஸ் தடுக்க பாய்க்கிறது அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் பேடு கட்சிகள்லாம் ஒரு பக்கம் குதிச்சிட்டு இருக்கிறாங்க. நேத்து வரையிலும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளையா விஜய் தெரிஞ்சாரு. இன்னைக்கு அதே விஜய இவங்க பாரு எப்படி பாக்குறாங்கன்னு. இப்படிதான் இவங்களோட அரசியல் காலாகாலமா தமிழ்நாட்டுல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து வரையிலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எதிரும் புதிருமா இருந்த சிலர் கூட ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நம்ம கமல் கூட விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. விஜய் முதல்வர் ஆவறதுக்கு மக்கள் நீதி மையம் ஆதரவு தெரிவிக்குமா. ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. ஆனா தேர்தலிலேயே போட்டியிடல. இவரு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாராமா. திருமாவளவன் அவர்கள் ஆர்எஸ்எஸ், பாஜக தான் இன்னைக்கு விஜய் முதல்வர் ஆவறத பாக்குதுன்னு சொல்லி அவர் பேசுறாரு. அது மட்டுமல்ல, இந்த வீரபாண்டியன் அவர்கள் பாத்தீங்கன்னா, அவரு நாங்க எங்களோட உயர்மட்ட தலைவர்கள் எல்லாம் கூடி நாளைக்கு தாங்க முடிவெடுக்க போறோம்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் நாங்க திமுக கூட்டணியில் தாங்க தொடர போறோம், நாங்க விஜய்க்கெல்லாம் ஆதரவு கிடையாதுங்கிறது அவரு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் விஜய்க்கு இந்த அளவுக்கு பேசுறாரு. ஆனா இவங்க எல்லாமே வாயில மட்டும்தான் பேசுறாங்களே தவிர இந்த கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளும் திருமாவளவன்கிட்ட 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. விஜய்க்கு தேவை 5 எம்எல்ஏ ஆதரவு தான் வேணும். ஆனா இவங்க கிட்ட 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது. இவங்க வாயில மட்டும்தான் விஜய் முதல்வர் ஆகணும் சொல்றாங்களே தவிர இவங்க யாருமே விஜய்க்கு ஆதரவு கொடுத்த மாதிரியே தெரியல. ஆதரவே கொடுக்காம மக்கள் கிட்ட பாஜக மீது
வீண் பழிய போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா, இந்த வீண் பழிகள் எல்லாமே பாஜக தலைவர்கள் அமைதியா ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஏனுங்கிறதே தெரியாம இருக்குது. இவனுங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி குடுக்கணும்னா, அண்ணாமலை களத்துக்கு வந்தா மட்டும் தான் முடியுங்கிறது தான் எதார்த்தமான உண்மையாவும் இருக்குது. மறுபடியும் அண்ணாமலை களத்துக்கு வந்து இந்த வீண் பழியெல்லாம் பாஜக மீது, ஆர்எஸ்எஸ் மீது போடுறவங்களுக்கு அவரோட பாணியிலேயே பதிலடி குடுத்தா தான் அவங்களுக்கெல்லாம் புரியும் போல. ஏன்னா, இது அமைதியா இருந்தாங்க அப்படின்னா, இன்னும் சில நாட்கள்ல விஜயோட இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய விஷயங்கள், விஷம பிரச்சாரத்தெல்லாம் இவங்க விதைச்சிருவாங்க. அப்புறம் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப காலம் அது எடுக்குங்கிறது, இது பாஜகக்காரங்க ஏனோ புரியாம அமைதியா இருக்காங்க. ஏன்னா, அவரு தனிப்பெரும் கட்சி, அவரு முதல்வர் ஆகுறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா, விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நாங்க கூட்டணியோட 113 எம்.எல்.ஏக்கள் இருக்கிறோங்க. எங்களுக்கு பதவி ஏற்கிறதுக்கு அனுமதி குடுக்கணும். பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லி ஆளுநர்கிட்ட கேட்டுப்புட்டாரு. இதுதான் பெரிய சட்ட சிக்கலா உருவாக்கிடுச்சு. அவரு கேட்டது கேட்டாரு. டிவிக்கே தனிப்பெரும் கட்சியா நாங்க இருக்கங்க. எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பதவி பிரமாணம் செஞ்சு வைங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு அப்படின்னா, இதுல ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. நாங்க காங்கிரஸோட கூட்டணியோட சேர்த்து 113 எம்.எல்.ஏக்கள் இருக்கிறோன்னு சொன்னது தான் மிகப்பெரிய பிரச்சனையாவும் இப்ப அமைஞ்சு போச்சு. இதெல்லாம் தெரியாம, இங்க சமூக வலைதளங்கள்லயும், மீடியாக்களும் பல கட்சித் தலைவர்களும் பலவிதமான கருத்துக்கள தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழக மக்கள் தான் நம்ம சிந்திக்கணும். மக்களுக்கு உண்மை விஷயங்கள எடுத்துட்டு போகணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமாவும் இருக்குது. இது டிவிகே கட்சி செஞ்ச தவறு. அந்த தவறுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் தமிழ்நாட்டால் நடந்துட்டு இருக்குது. அவரு தனிப்பெரும் கட்சின்னு ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தாரு அப்புட்ன்னா, அவரு நேத்தே முதல்வரா பதவி ஏத்திருக்கலாம். நாங்க கூட்டணியோட 113 இடம் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னது தான் மிகப்பெரிய தவறா போச்சு. அப்ப கூட்டணியோட 113 இருந்தா 118க்கு 113 தானே இருக்குது. மீதி 5 இடம் எங்கங்கிறது தான் ஆளுநரோட கேள்வியாவும் இப்ப இருக்குது. ஆனா, இவங்க எல்லாம் அமித்ஷா தான் தமிழ்நாட்டுல விளையாண்டுட்டு இருக்கிறாரு. பாஜக தமிழக நாட்டுல அவங்களோட தலையீட்டுக்கெல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம்ன்னு சொல்லிலாம் நேத்து ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசியல் அரசியல் களத்துல ஆளுநர் பெரும் குழப்பத்தை விளைவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு ஒண்ணு பேச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே தொடர்ந்து ஒவ்வொரு பேச்சுக்களா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா உண்மை விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் செஞ்ச ஒரு பெரிய தவறால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் கடந்த 2 நாளா நடந்துட்டு இருக்குங்கிறது தான் இன்னைக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்த செய்தி குறிப்புல நமக்கு தெளிவா ஒரு விஷயம் புரியுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆளுநர் கூட தமிழகத்தினுடைய டிஜிபி, உள்துறை தலைமைச் செயலாளர் எல்லாமே இன்னைக்கு ஆளுநரோட அவசர சந்திப்புல இன்னைக்கு இருக்காங்க. அங்க என்ன பத்தி பேசப் போறாங்கங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்தாலும், ஆனா உயர் மட்ட அதிகாரிகளோட சந்திப்புங்கிறது மிகப்பெரிய பரபரப்பா தமிழக அரசியல் களத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம எடப்பாடியும் ஆளுநர சந்திக்க போறதா ஒரு தகவல்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வட்டம் அடிச்சிட்டு இருக்குது. ஏன்னா, திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து எடப்பாடி முதல்வர் ஆவாருங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. அதுக்கு தமிழக அரசியல் களத்துல சாத்தியம் இல்ல என்றாலும், ஒரு செய்தி அப்படி வட்டம் அடிச்சிட்டு இருக்குது. இது ஏன் அப்படின்னா, இது யாரால பரப்பப்படுதுன்னா, இது விஜய் கட்சியாலேயே தான் திட்டமிட்டு தமிழக அரசியல்ல வட்டம் அடிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, அடுத்தது ஆட்சி அமைக்க முடியலன்னா, அனுதாப அலைய தேடுறதுக்கு இவங்கலாம் சேர்ந்து தான் என்ன முதல்வர் ஆவறதுக்கு தடுத்துட்டாங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காக இப்பவே தயாராயிட்டாரு ஒரு பக்கம் விஜய் அவர்கள். இவரும் சராசரி திராவிட கட்சிகள் மாதிரி தான் இவரும் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாஜக மீது இந்த கட்சிகள் எல்லாம் வீண் விமர்சனம் வச்சிட்டு இருக்கிறதுங்களுக்கு பாஜக தலைவர்கள் தான் இதுக்கு தீர்வு காணணும். இப்படியே விட்டாங்க அப்படின்னா, அடுத்த பல ஆண்டுகளுக்கு இன்னைக்கு விதைக்கிற விதை, அது அப்படியே தான் இருக்குங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும். விஜய் தனிப்பட்ட முறையில நான் ஆட்சி அமைக்கிறது உரிமை கோரியிருந்தாரு அப்படின்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இன்னைக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. நாங்க காங்கிரஸோட சேர்ந்து போயிட்டோம் அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனையா, அவர துண்ட தூக்கி தோள்ல போட்ட மாரி ஒரு பிரச்சனைய தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டு, இன்னைக்கு பனையூருக்கும், நீலாங்கரைக்கும், பட்டணம்பாக்கத்துக்கும்
ஆளுநர் மாளிகைக்கும் நடையா நடந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா இவரு கரூர் சம்பவத்துல அங்க இருந்த குடும்பத்தினரெல்லாம் சென்னை வர வச்சு தான் சந்திச்சாரு. ஆனா இன்னைக்கு முதல்வர் ஆகணும்னோனே பாருங்க சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு விஜய் அவர்கள். இதையெல்லாம் தமிழக மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு செம்மலை அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியெல்லாம் எழுப்புனாங்க. வந்து நீங்க திமுகவோட இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறதா ஒரு செய்தி வட்டம் அடிக்குதே உண்மையா அப்படின்னா, அதெல்லாம் எங்களோட பொதுச் செயலாளர் எடுக்கக்கூடிய முடிவுங்க. அது அவர் எடுக்கிற முடிவுக்கு தான் நாங்க அதிமுக கட்டுப்படுவோங்கிறது செம்மலை ஒரு பக்கம் பேசுறாரு. ஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிங் மேக்கரா இருப்பாரா? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்கு, அவரு கிங் மேக்கர்லாம் இல்லைங்க. அவரு எப்பவுமே கிங்கா தான் இருப்பாருன்னு சொல்லி செம்மலை அதிரடியா ஒரு கருத்துக்கள தெரிவிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அதிமுக எம்.எல்.ஏக்கள்லாம் இன்னைக்கு புதுச்சேரி ரிசார்ட்ல தங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா, பக்கம் விஜய முதல்வரா தடுக்கக்கூடிய ஒரு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாருங்கிறது தான். அது மட்டும் இல்லாம திருமாவளவன் கூட இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள சந்திச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இருக்கிறாரு. ஏன்னா, விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறது எங்களோட உயர்மநிலை கூட்டம் கூட்டி முடிவெடுப்போம்ன்னு சொல்லி நேத்து பேசி, உடனே நேத்து மாலையே அந்த கூட்டம் ரத்துன்னு சொல்லிலாம் அவரு பேசுறாரு. அவரு திமுகவ விட்டு வெளியில வர ஒரு மனநிலையில இல்லங்கிறது தான் உண்மையான நிகழ்வா இருக்கு. அப்போ வராமயே இவரு விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறாரு. வாயால மட்டும் தான் இவரு ஆதரவு தெரிவித்துட்டே இருக்கிறாரு. ஆனா 2 எம்.எல்.ஏக்களோட ஆதரவு நேரடியா விஜய்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அது மட்டுமல்ல, விஜயே நேரடியா திருமாவளவன் கிட்ட ஃபோன்ல பேசிட்டாராமா. திருமாவளவன் சொன்னதாம். ஆனா, அவரு ஃபோன்ல ஆதரவு தான் கேட்டாரே தவிர, அமைச்சரவை பங்கு பத்திலாம் அவரு பேசலீங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் ஒண்ணு போட்டுட்டாரு. அப்போ திருமாவளவனுக்கு என்ன தேவ? ஆட்சியில வேணுங்கிற ஒரே ஒரு காரணத்த மட்டும் தான் அவரு வெளிப்படையா வெளிப்படுத்திட்டாரு. இது இப்போ விஜய் கட்சிக்கு முடியாத ஒரு புதிய இருந்துட்டு இருக்கு. அவங்களும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனும், விஜய் அவர்களும் பல்வேறு ஆலோசனைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா, செங்கோட்டையன் அதிமுகவோட 2ஆம் கட்டவர்கள் கிட்ட தான் ஆதரவு கேட்டுருக்கான். அது எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலா அமைஞ்சு போச்சு போல. அதனாலேயே இப்போ எம்.எல்.ஏக்கள்லாம் பாண்டிச்சேரிக்கு பேக்கப் பண்ணிட்டாரு எடப்பாடி. ஆக மொத்தத்துல விஜய் முதல்வராவறது 2 திராவிட கட்சிகளும் தான் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு. ஆனா வீண் பழிய மட்டும் தான் பாஜக சுமக்க போகுதுங்கிறது தான் களத்துல நடக்கக்கூடிய எதார்த்தமான உண்மையா இருக்குது. பாஜக தலைவர்கள் தயவு செஞ்சு நீங்க விழித்துக் கொள்ளுங்க. களத்துல நடக்கிற விஷயங்கள நீங்க தமிழக மக்கள் மத்தியில நீங்க எடுத்துரைக்கல அப்படின்னா, இது பாஜகவுக்கு தான் எதிரான ஒரு விஷயமா அமையும். இவங்க ஆதரவு வாயில மட்டும் தான் குடுக்குறாங்க அப்படிங்கிறத பாஜக தலைவர்கள் மட்டும் தான் தமிழக இளைஞர்களுக்கும், விஜயினுடைய கட்சி தொண்டர்களுக்கும் நீங்க எடுத்து சொல்லணும். நீங்க இதுல தவறிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமா இது பாதிக்கப்பட போறது. அடுத்த பல ஆண்டுகளுக்கு பாஜக தாங்கிறத பாஜக தலைவர்கள் உணர்ந்து கொள்ளணும். அதுக்கு தகுந்தாற் போல உங்களது பேச்சுக்களும், உங்களது செயல்பாடையும் அமைச்சுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாவும் இருக்கு. நன்றி, வணக்கம்.